இவிஎம்முக்கு எதிரான பிரச்சாரத்துக்காக நந்தினியும் நானும் உத்தரப்பிரதேச மாநிலம் வந்திருக்கோம். இன்றைக்கி ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் இருக்கும். இந்த பிரச்சாரத்துக்காக இங்கே வந்திருக்கோம். தொடர்ந்து வட மாநிலங்களில் கவனம் செலுத்திட்டு இருக்கோம். ஏன்னா இங்கே அடுத்து பிப்ரவரி மாதம் எலெக்ஷன் நடக்க போகுது, சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட், மணிப்பூர், பஞ்சாப், கோவா இந்த 5 மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் நடக்க போகிறதுனால இதுதான் சரியான தருணம். இங்கே இவிஎம் பிரச்சனையை பெருசாக்கிறதுக்கு, இவிஎம்க்கு எதிரான ஒரு போராட்டத்தை உருவாக்குறதுக்கு இது சரியான தருணம். அப்படிங்கிறதுனால இந்த சூழ்நிலையை பிளான் பண்ணி இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். கிட்டத்தட்ட 1 மாத காலமாக இந்த முயற்சி நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இதுக்கு இடையில் இந்த பிரச்சாரத்தோட நம்ம வேறு சில வேலைகளையும், நம்ம முக்கியமான சில பணிகளையும் பார்த்தோம். முக்கியமாக புல்வாமா படுகொலை, இராணுவ வீரர்கள் படுகொலைக்கு மோடி தான் காரணம்னு நம்ம தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுருக்கிறோம். இது சம்மந்தமாக நிறையா ஆதாரங்கள்லாம் திரட்டி கம்ப்ளைண்ட்லாம் நம்ம என்ஐஏக்கெலாம் கொடுத்துருக்கோம் கடந்த காலத்தில். கடந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி இந்த பிரச்சனையை மையப்படுத்தி போய் மோடி ஆஃபீஸ் போனோம். டெல்லியில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் போய் அங்கே போய் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தோம். மோடி தான் காரணம், இராணுவ வீரர்களை புல்வாமாவில் படுகொலை பண்ணது மோடி தான், இது இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது, இதுக்கு எந்த பதிலும் கிடையாது, நியாயமான விசாரணையும் கிடையாது, மோடி பதவியில் இருக்க வரைக்கும் விசாரணை ஒழுங்காக நடக்காது, அதனால் மோடி பதவி விலகணும், இங்கே முறையான விசாரணை நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் அங்கே நேரடியாக போய் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி அவங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் வரைக்கும் வாங்கிட்டு வந்தோம். அதே மாதிரி உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆஃபீஸ்க்கும் போனோம். அங்கே போய் இவிஎம்மை தடை பண்ணிவிட்டு வாக்குச்சீட்டில் தேர்தலை சந்திக்கிறதுக்கு ஏன் பயப்படுறீங்க, நிறைய சாதனை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்களா, 10 வருஷமாக யோகி தான் அங்கே சீஃப் மினிஸ்டர், அதே மாதிரி மோடி அங்கே மேலே ரெண்டுமே பிஜேபி அரசாங்கம் தான், சென்ட்ரல்லையும் பிஜேபி அரசாங்கம் தான், மாநிலத்தில் யோகி அரசாங்கம். நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம், மக்களுக்கு அதை பண்ணியிருக்கோம் இதை பண்ணியிருக்கோன்னு ஒரு மோடியும் யோகியும் போட்டி போட்டு விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்காங்க, கோடிக்கணக்கில் செலவு பண்ணி விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இவ்வளவு நன்மைகள் செஞ்சுருக்கீங்க, மக்களுக்கு அதோட பலன் கிடச்சிருக்கு அப்படின்னா, மக்கள் பேலட்டில் நடந்தாலும் வாக்குச்சீட்டில் நடந்தாலும் உங்களுக்கு தானே ஓட்டு போட போகிறாங்க, எதுக்காக வாக்குச்சீட்டை பார்த்து பயப்படுறீங்க, வாக்குச்சீட்டுன்னு சொன்னாலே ஏன் கோவப்படுறீங்க, இவிஎம்மே பிடிச்சி ஏன் தொங்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னா இவிஎம்மை தடை பண்ணிட்டு வாக்குச்சீட்டில் தேர்தலை சந்தித்து நீங்கள் உங்கள் செல்வாக்கு நிரூபிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி அங்கே போய் ஒரு கடிதம் நம்ம கொடுத்தோம். யோகி ஆஃபீஸ்லேயே போய் நேரடியாக போய் கொடுத்தோம், லக்னோவில் சிஎம் ஆஃபீஸில். அந்த கடிதத்தை வாங்கக்கூட அவனுக்கு பயப்பட்டானுங்க. கடைசியில் நம்ம அதை இமெயிலில் அனுப்பிச்சி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் மூல காரணம் ஹெட்டு ஆர்எஸ்எஸ் தான். மோடியாக இருந்தாலும் யோகியாக இருந்தாலும் பிஜேபி ஒட்டுமொத்த ஹெட்டு நாக்பூர் ஆர்எஸ்எஸ் தான், ஆர்எஸ்எஸ் பிராமணர்கள் தான். நீங்கள் தான் நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை அநியாயங்களுக்கு இந்த மோசடி தேர்தலிருந்து எல்லாத்துக்குமே காரணம் ஆர்எஸ்எஸ் தான். அதனால் ஆர்எஸ்எஸை கண்டித்து மோடி ஆட்சி பதவி விலகணும், இவிஎம்மை தடை பண்ணிட்டு வாக்குச்சீட்டில் தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி நாக்பூரில் போய் ஆகஸ்ட் 15 அன்றைக்கி சுதந்திர தினத்தன்னைக்கு போய் போராட்டம் பண்ணோம். அங்கே அரெஸ்ட் பண்ணாங்க. 16ஆம் தேதி ஒரு நாள் ஃபுல்லாக போலீஸ் கஸ்டடியில் வச்சுருந்தேன். 16ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. நம்ம அங்கேருந்து திருப்பி உத்தரப்பிரதேசில் பிரச்சாரத்துக்கு வந்துட்டோம். அதே மாதிரி இந்த மாணவர்கள் போராட்டம், நீட்டுக்கு எதிராக மாணவர்கள், அந்த நீட் தேர்வுத்தாள் முறையீடுகளுக்கு எதிராக டெல்லியில் நடந்த மாணவர்கள் போராட்டம், அந்த சிஜேபி மாணவர்கள் நடத்தின போராட்டத்திலும் போய் கலந்துக்கிட்டு அந்த மாணவர்கள்ட்டையும் நம்ம ஆயிரக்கணக்கான மாணவர்களை சந்தித்தோம். இவிஎம்மை காலி பண்ணாமல் இவங்களோட ஆதிக்கத்தை, இவங்களுடைய அநியாயத்தை காலி பண்ண முடியாது, அதனால் இவிஎம்க்கு எதிராக போராடணும், அதுக்கு மாணவர்கள் ஒன்று சேரணும்னு சொல்லி அங்கே போய் அந்த பிரச்சாரத்தையும் பண்ணணும். அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம அதே மாதிரி மக்கள் ஒவ்வொரு ஊராக போய் மக்கள்கிட்ட பலதரப்பட்ட மக்களை சந்திக்கிறோம். உத்தரப்பிரதேசத்தில் அலகாபாத், கான்பூர், உன்னாவ், லக்னோ, இன்றைக்கி ஜான்சி, நேற்றுக்கு லலித்பூர், கஜ்ரோலான்னு ஒரு ஊருக்கு போனோம். இப்படி நிறைய இடங்களுக்கு பிரச்சாரம் பண்ணோம். பஞ்சாப்லேயும் போய் அமித்ஷா ஜாலியன்வாலாபாக்கில் ஒரு நடைபயணம் போகணும்னு சொல்லி ஒரு 2 நாள் நடைபயணம் போய் அங்கேயும் பலாயிரக்கணக்கான மக்களை சந்தித்தோம். இப்படி பலதரப்பட்ட மக்களையும் மேலேருந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில், ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் நாக்பூரில், யோகி ஆஃபீஸில் யூபியில், அப்படி மேல்மட்ட அந்த அதிகார மட்டத்திலிருந்து ஆரம்பித்து கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள், அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும், அதே போல் பல்வேறு தரப்பட்ட அரசியல்வாதிகளையும் சந்திக்கிறோம். இந்த பிரச்சாரத்தில் நிறையா எதிர்கட்சியை சார்ந்த அரசியல்வாதிகளை சந்திக்கிறோம், விவசாயிகளை சந்திக்கிறோம். அதே போல் ஆர்எஸ்எஸ் பர்சன், சங்கிகளையுமே நிறைய பேர், பிஜேபி ஆர்எஸ்எஸ் பர்சனே நிறைய பேரை சந்திக்கிறோம். அவங்களோட நிறையா வாதங்கள்லாம் கூட நடக்குது. அப்போ இந்த பணிகள்லேருந்து நமக்கு கிடச்சிருக்கூடிய இந்த கலா அனுபவத்திலேருந்து நம்ம சில முடிவுகள் வர முடியுது, ஒரு பொலிட்டிக்கலாக சில முடிவுகளுக்கு நம்ம வர முடியுது. பிஜேபியோட வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நம்ம ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, பிஜேபியோட வீழ்ச்சி தொடங்கிருச்சு. மக்கள் மத்தியிலேருந்து பிஜேபி ஐசோலேட் ஆகிட்டு இருக்கு, தனிமைப்பட்டுக்கிட்டு இருக்கு. மக்கள்கிட்ட மோடி ஆட்சிக்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக மிகப்பெரிய கோபம் உருவாயிருக்கு. முக்கியமாக உத்தரப்பிரதேசத்துலாம் தேர்தல் நடக்கக்கூடிய இந்த சூழலில் மிகப்பெரிய கோபம் உருவாகிட்டு இருக்கு. ஒரு மாற்றத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இதுதான் களத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை. இவனுங்க மேல்மட்டத்தில் அது அவங்களுக்கு நல்லா தெரியுது.
அதை வந்து அவங்களும் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறானுங்க. நம்ம போய் அவங்கள்ட்ட நேரடியாக அதிகார மையங்களோட இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில், ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் இங்கெல்லாம் போய் மோதும் போது அதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அவனுங்களவே வந்து கொஞ்சம் பதுங்கி தான் பேசுகிறானுங்க, ஏறி பேச முடியல அவங்களால. மக்கள் ஏறி பேசுகிறாங்க. மக்கள் வந்து இப்போ வந்து இவனுக்கு பண்ணக்கூடிய அநியாயத்தெல்லாம் மக்கள் வந்து விலைவாசி ஏறி போச்சு, மக்களுக்கு வாழ்க்கை இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, இப்படியே வந்து அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க, சும்மா ஃப்ராடு தான் பண்ணுறானுங்க, பொய் தான் சொல்கிறானு, இப்படி இந்த மாதிரியான விவாதங்கள், இந்த மாதிரியான கருத்துக்கள் சாதாரண மக்கள்கிட்ட இருந்து வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வெளிப்பட ஆரம்பிக்குது. சங்கியில் வந்து எதிர்த்து பேச முடியல அப்படின்றது தான் களத்தில் உள்ள சூழ்நிலை. அப்போது ஒரு வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது. அதுக்கான எல்லா அறிகுறிகளும் இங்கே இருக்குது. சட்டமன்ற தேர்தலில் அது எதிரொலிக்கும். இது அப்படியே வந்து தேர்தல் முடிவில் எதிரொலிக்கணும்னா பிஜேபி படுதோல்வியை சந்திக்கணும் உத்தரப்பிரதேசத்தில். இதுதான் நிலைமை. அப்போ இவனை வந்து சும்மா இருப்பானுங்களா? இது நமக்கு தெரிஞ்ச இந்த உண்மைகள் அவங்களுக்கு முழுசாக தெரியும், எல்லா விஷயங்களும் தெரியும், மக்களுடைய மைண்ட் செட் என்ன, எப்படி போகுது அப்படின்றது எல்லாமே தெரியும். உத்தரப்பிரதேசத்தில் தோத்தா என்ன ஆகும்? உத்தரப்பிரதேசத்தில் உனக்கு காலியானா ஒட்டுமொத்தமாக நாடு பூரா உனக்கு காலி ஆயிடுவானு. பெரிய மாநிலம், 80 MP இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாநிலம், அங்கேயே உனக்கு காலியாகிறானுங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நாடு பூரா உனக்கு காலியாக ஆரம்பிச்சிருவானுங்க. மக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மேலே வந்துடுவான். அப்போ இதை வந்து எப்படியா தடுக்கணும். இதுதான் நிலைமை. இந்த நிலைமையை எப்படியாவது வந்து சமாளிக்கணும். இதை எப்படியா தடுத்து உத்தரப்பிரதேசத்தை தங்களுடைய கையில் வந்து திருப்பி வச்சுக்கிறணும். அதுக்கு என்ன வழி, அதுக்கு என்ன திட்டம் அப்படிங்கிறது தான் இப்போது பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்த ஆரிய பார்ப்பன கூட்டம் எல்லாமே ரொம்ப தீவிரமாக அந்த திட்டத்தை உருவாக்கி அதை செயல்படுத்துறதுக்கான வேலையில் தான் இருக்கிறாங்க. கீழே மக்கள்கிட்ட நம்பிக்கையை பெறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் வந்து மக்கள்கிட்ட நம்பிக்கையை பெற முடியாது. இன்னும் அடுத்து இப்போ ஆகஸ்ட் மாதம், இப்போ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, இப்போ 4-5 மாதம் இருக்குன்னா இது மேலும் மேலும் இவங்களுக்கு எதிர்ப்பு தான் அதிகமாகுமே தவிர மக்கள்கிட்ட தேர்தல் நெருங்க இவங்களால் வந்து மக்கள்கிட்ட வந்து நம்பிக்கையை பெற முடியாது. அதான் சூழ்நிலை. அப்போ மக்கள்கிட்ட போய் வந்து ஏதாவது வேலை பார்த்தோ அல்லது பிரச்சாரம் பண்ணி மோடி மூஞ்சி போய் காமிச்சு பிரச்சாரம் பண்ணாலும் இன்னும் எதிர்ப்பு தான் அதிகமாகும். அதான் நிலமை. அப்போ அதெல்லாம் பண்ணிலாம் அவனுக்கு வந்து எதுவும் சமாளிக்க முடியாது. ஃப்ராடு பண்ணி தான் ஜெயிக்கணும், இவிஎம் ஃப்ராடு பண்ணி தான் ஜெயிக்கணும். ஆனால் அதுக்கு ஏதாவது காரணங்களுக்கு சொல்லணும்ல, இதுதான் காரணம், இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு நெரேட்டிவை உருவாக்கணும். அந்த கருத்தியல் நெரேட்டிவை உருவாக்குறதுக்கான முயற்சி தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவனுக்கு வந்து ஒரு பிளானை போட்டிருக்காங்க. அந்த பிளான் என்னங்கிறத நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். என்ன காரணம்னா தமிழ்நாட்டோட சம்மந்தப்பட்ட பிளானை வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து பிஜேபி எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்ப்புங்கிறது ரொம்ப தீவிரமாக கிளம்பிச்சு. மோடி எதிர்ப்பு ரொம்ப தீவிரமாக வடமாநிலங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ரொம்ப பெருசாக மாறிச்சு. காரணம் வந்து அங்கே வந்து ஆன்டி பிராமினிஸ்ட் மென்டாலிட்டி, ஆன்டி பிராமினிஸ்ட் அந்த ஒரு கருத்தியல் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஆரிய எதிர்ப்பு கருத்தியல். பிஜேபிங்கிறது ஒரு ஆரிய கட்சி, பிராமினிஸ்ட் பார்ட்டி. அப்போ பிஜேபி எதிர்ப்புங்கிறதே நம்ம ட்ரெடிஷ்னலாக தொட்டு வரக்கூடிய அந்த உணர்வுலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு இது. அப்போ அதனால் வந்து பெரிய அளவில் எதிர்ப்பு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில் எப்படியாவது வந்து தங்களை வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா? அதுதான் இப்போ அவனுக்கு வந்து எடுக்கக்கூடிய பிளான், அவன் போடக்கூடிய பிளான் வந்து அதுதான். அதுக்கு அவனுக்கு டார்கெட் பண்ணியிருக்கிறது திமுக வந்து பிஜேபி எதிர்ப்பில், மோடி எதிர்ப்பில் தீவிரமாக ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஏன்னா அடிப்படையிலே அது ஒரு ஆரிய எதிர்ப்பு கட்சி, ஆன்டி பிராமினிஸ்ட் பார்ட்டி. அப்போ அந்த அடிப்படையில் திமுகவை தங்கள் பக்கம் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுகவே எங்களை ஏற்றுக்குச்சு, தமிழ்நாடே எங்களை ஏற்றுக்குச்சுன்னு சொல்லி மோடி பிஜேபியை வந்து திருப்பி வந்து முட்டு கொடுத்து நிப்பாட்ட முடியுமா? சரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பிஜேபிக்கு முட்டு கொடுக்கறதுக்கு திமுகவை பயன்படுத்த முடியுமா? இதுதான் அவனுக்கு போட்டுக்கூடிய திட்டம். அதுக்கு அவனுக்கு சொல்லக்கூடிய, அதுக்கு உருவாக்கக்கூடிய காரணங்கள், நெரேட்டிவ்ஸு, மீடியாவில் வரக்கூடிய டிபேட்ஸ் எல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியும். காங்கிரஸ் வந்து துரோகம் பண்ணிட்டு போயிடுச்சு, காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு துரோகம் பண்ணி டிவிக்கே கூட போயிடுச்சு. அப்போ இந்த சூழ்நிலையில் திமுக வந்து பிஜேபி பக்கம் போனால் என்ன தப்பு? இதுதான் அவனுக்கு உருவாக்கக்கூடிய இந்த கருத்தியல் அடித்தளம். இந்த நெரேட்டிவ் தான் இப்போ செட் பண்ணி அதுக்கான கருத்தை தான் பரப்பிட்டு இருக்கானுங்க. இதை வச்சு என்ன பிளான் பண்ணுறானுங்கன்னா, டீலிமிட்டேஷன் அந்த இஷ்யூவை கொண்டு வந்து இப்போ இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கை 1.5 மடங்கு ஆக்குறது, எல்லா மாநிலத்துக்கும் ஈவனாக 1.5 மடங்கு ஆக்குறது அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து முன்னிறுத்துறானுங்க. ஏன்னா 3/2 பங்கு மெஜாரிட்டி வேணும் அந்த சட்டம் வந்து பார்லிமெண்ட்டில் நிறைவேறணும்னா. அப்படி பண்ணுனா உத்தரப்பிரதேசத்தில் வந்து 80 இருக்கிறது 120 மாறும். அதை ஒரு சாதனையாக சொல்லலாங்க யூபியில் வந்து. ஏன்னா எதுவுமே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அங்கே போய் பேசுகிறதுக்கு எதுவுமே மேட்ரு கிடையாது, உங்ககிட்ட கண்டென்ட்டே கிடையாது. எதை எடுத்துகிட்டு போனாலும் மக்கள் கடுப்பாவானுங்க. அப்போ மத பிரச்சனையும் இங்கே கிளப்ப முடியல. ஏன்னா அயோத்தியா வரைக்கும் அசிங்கப்பட்டு நிற்கிறானுங்க அவனுங்க. அப்போ மத பிரச்சனையும் இங்கே கிளப்ப முடியல. அது வந்து பசங்கள்லாம் ரொம்ப கேலி பண்ணுறாங்க, கேலியும் கிண்டல் பண்ணுறாங்க. உனக்கு பிரச்சனைனா உடனே வந்து இந்து முஸ்லீம் பிரச்சனையை கிளப்பி விடுவேன், தெரியாதவனை பற்றி, இதான உன்னுடைய அரசியல் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுறாங்க. இன்னைக்குள்ள ஜென்ரேஷன் அந்தளவுக்கு தெளிவாயிருச்சு. அப்போ எதுவுமே சொல்ல முடியாதுன்றனால நாங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு டீலிமிட்டேஷன் கொண்டு வந்து 50 MP இருந்தது 120 ஆக்கிட்டோம் அப்படிங்கிறத ஒரு சாதனையாக சொல்லி அதை வச்சு வந்து இவிஎம் ஃப்ராட் பண்ணி ஜெயிக்கலாமா அப்படி தான் இதுதான் போட்டிருக்க பிளான். இந்த பிளானை நோக்கி தான் அவனை நகர்த்துறானு. இந்த பிளான் நடக்கணும்னா 3/2 பங்கு மெஜாரிட்டி வேணும். ஏற்கனவே வெஸ்ட் பெங்காலில் அங்கே ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சு திரிணாமுல் காங்கிரஸை உடைச்சி, அந்த கட்சியை உடைச்சி நிறைய எம்பிஸை இப்போ அந்த பக்கம் பிஜேபி பக்கம் கொண்டு போயிட்டானு. இப்போ திமுக அடுத்தபடியாக பெரிய கட்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா பார்லிமெண்ட்டில் 22 MP இருக்கக்கூடிய திமுகவை எப்படியாவது தங்கள் பக்கம் கொண்டு போயிடணும்.
அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப சிவியராக எஃபர்ட் போடுறாங்க. காங்கிரஸுக்கும் திமுகவுக்குள்ள முரண்பாட்டை பயன்படுத்தி எப்படியாவது வந்து எதிரிக்கு எதிரி நண்பன்ற முறையில் மோடி பக்கம் ஸ்டாலினை கோர்த்து விட்டாச்சு அப்படின்னா வந்து திமுகவும் சப்போர்ட் பண்ணிடும். அதுக்கு பிறகு இன்னும் சில கட்சிகளை உடச்சி கிடச்சி மேலே வந்து பார்லிமெண்ட்டில் வந்து இந்த மசோதாவை நிறைவேற்றியாச்சுன்னா அதை ஒரு சாதனையாக சொல்லி உத்தரப்பிரதேச தேர்தலை சந்திக்கலாம். இதுதான் அவனுக்கு போட்டிருக்கக்கூடிய பிளான். இந்த பிளான் நடக்கணும்னா திமுக வந்து ஈல்ட் ஆகணும், பிஜேபிக்கு திமுக ஈல்ட் ஆகணும். இப்போ முன்னாடி இதுதான் அதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப சீரியஸாக பார்க்கணும். இந்த மூவ் வந்து இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை, இவங்களுடைய இந்த தந்திரத்தை வந்து நம்ம ரொம்ப தீவிரமாக பார்க்கணும். ஏன்னா வந்து திமுகவை பலி கொடுத்து இவனை வந்து ஸ்டாண்ட் பண்ண பார்க்குறாங்க. அதுதான் இவங்களுக்கு போட்டிருக்கக்கூடிய திட்டம். இந்த திட்டம் வந்து நடக்கக்கூடாது. இப்போ இந்த பிளானுக்கு வந்து திமுக தலைமை வந்து ஈல்ட் ஆகுமா? ஏன்னா நிறைய பலவீனங்கள் இருக்கும், நிறைய வழக்குகள் இருக்கும், நிறைய மிரட்டுவானுங்க, எல்லாம் பண்ணுவானுங்க. இப்போ திமுகவோட தலைமை வந்து ஈல்டாகி இப்போ ஸ்டாலின், கனிமொழி அவங்களுக்கு திமுகவோட தலைமை வந்து ஈல்டாகி இவனுக்கு போட்டுக்கக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் பார்ப்பன கும்பல், இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் பார்ப்பன கும்பல் போட்டுக்கக்கூடிய இந்த திட்டத்துக்கு அவனுங்களோட நலனுக்காக, அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னாடி வந்து சரி கட்டுறதுக்காக, முட்டு கொடுத்து நிப்பாட்டுறதுக்காக திமுகவை பலி கொடுக்கறதுக்காக ஒரு திட்டத்தை அவனுங்க போட்டு வந்து நகர்த்துறானுங்க. அதுக்கேற்ற மாதிரி கருத்தோட்டங்களை தொடர்ந்து மீடியாக்கள்லையும் சோசியல் மீடியாலையும் பரப்பிட்டு இருக்கானுங்க. இதுக்கு திமுக ஈல்ட் ஆகுமா, திமுக தலைமை ஈல்ட் ஆகுமா அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. ஒருவேளை அப்படி திமுக வந்து இவங்களுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு சரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய பிஜேபி, மோடி, ஆர்எஸ்எஸ் இந்த கும்பலுக்கு, இந்த ஃபாசிஸ்ட் கும்பலுக்கு, நமக்கு மிகப்பெரிய எதிரியான ஆரிய கும்பலுக்கு, இந்த ஆரிய பார்ப்பன கும்பலுக்கு திமுகவே முட்டு கொடுத்தது அப்படின்னா திமுகவுடைய சாப்டர் அதோட முடிஞ்சது. அதுதான் வந்து நம்மளுடைய வரலாற்று அனுபவம். அதுதான் இன்றைக்குள்ள சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குது. இந்த சூழ்நிலையில் போய் வந்து திமுக வந்து இவங்களுக்கு முட்டு கொடுத்து, அவனுக்கு திமுக பலி கொடுத்து பிஜேபி, ஆர்எஸ்எஸ், மோடிக்கு வந்து முட்டு கொடுத்தாங்க அப்படின்னா வந்து அதோட திமுகவோட அரசியல் வாழ்க்கையை ஒரு பெரிய வீழ்ச்சி ஆரம்பிச்சது அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். ஏற்கனவே அதிமுகவுக்கு என்ன நடந்திருக்குன்ற நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி பீகாரில் நிதிஷ்குமாருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படி பல்வேறு மாநிலங்களில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த முடிவை வந்து திமுக எடுக்குமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய கேள்வி. இது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். இது வந்து தமிழ்நாடு மட்டுமில்லை, ஒட்டுமொத்த இந்தியாவோட எதிர்கால சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால இதை நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். என்ன மூவ் நடக்குது, என்ன மாதிரி இவனுங்க நகர்த்துறானுங்க அப்படிங்கிறத நம்ம தீவிரமாக கவனிக்கணும். தமிழ்நாட்டோட அரசியலில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பொறுத்து தான் அகில இந்திய அரசியல் இருக்கும், எதிர்காலத்தில் அப்படி தான் இருக்கும். அதுதான் இன்றைக்குள்ள சூழ்நிலை. இது நம்ம களத்தில் இருந்து நம்ம கிடைச்ச அனுபவங்கள்லேருந்து, பல்வேறு தரப்பட்ட ஆட்களுடைய கருத்துக்கள்லேருந்து இவனுடைய சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத தெளிவாக உள்வாங்கிக்கிட்டு, அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இவனுக்கு முன்னெடுக்கக்கூடிய அரசியலையும் நம்ம உன்னிப்பாக கவனித்து அதிலிருந்து தான் நம்ம இந்த கருத்தை சொல்கிறோம். இதை கொஞ்சம் தீவிரமாக யோசிங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தெளிவு இருக்கக்கூடிய மக்கள் வந்து தீவிரமாக யோசிங்க.